எங்க கிளம்பிட்டீங்க? செஞ்ச தப்புக்கு தண்டனை தேடித்தான். புரியலையே. ஆமா, தப்பு பண்ணா ஒண்ணு தர்மத்துக்கு பயப்படணும், இல்ல அதர்மத்துக்கு பயப்படணும். ரெண்டுக்கும் பயந்துகிட்டு நாங்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? நாங்க உனக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, என் மருமக உத்தியோகத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. ஆறுமுகம், உன்ன மாதிரி அடுத்தவங்களை கொலை பண்றதுக்காக மிருகம் மாதிரி நாங்க அலையல. ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கொலையை செஞ்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் கொலை இல்ல, தாய் பாசம். தாய் பாசத்துக்கு தண்டனை தூக்கு கயிறுனா அதுக்கும் இந்த தாய் தயாராயிட்டா. நடந்ததையெல்லாம் என் மருமகன்கிட்ட சொல்ல போறேன். என்ன அவர் நம்பினார்னா என் மக கழுத்துல தாலியை கட்டட்டும், இல்ல என் கழுத்துல தூக்கு மாட்டட்டும். அப்போ கொலை பண்றதுக்கு வெறி மட்டும் காரணம் இல்ல, பாசமும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. தேங்க்யூ வெரி மச். அது ஒரு தாய்க்கு மக மேல இருக்கிற பாசமா இருந்தா என்ன, இல்ல ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேல இருக்கிற பாசமா இருந்தா? நான் என் கதையை பத்தி சொல்றேம்மா. ஆமா, சரணாகிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்களே போகாம உங்க மருமகனே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அது அவர் பாக்குற உத்தியோகத்துக்கு ஒரு கௌரவமா இருக்கும், நாங்க கட்டிக்கிட்ட பந்தயத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். போன் பண்ணட்டுமா? பண்ணலாம்ல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ ஒரு 6-7 நாளா உங்களுக்கு அன்அபிஷியல் அண்ணனா வாழ்ந்துட்டேன். நிச்சயமா காலையில தாய் மாம ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க முடியாது, கைவலங்க எடுத்து கொடுத்த கௌரவம் மாதிரி மிச்சமா. ஓகே தான். இன்ஸ்பெக்டர் பாலு, நீங்க தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரன் நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிரும். ஓகே? நீங்க யார் பேசுறது? அந்த கொலைகாரன் தான். நீங்க ஏன் சரண்டர் ஆகணும்? ஒரு நாட்டு போட்டு தான் நீங்களா வந்து பிடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். மனசனுக்கு செம போர் அடிச்சிரு. சரி, ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நானே வந்து சரண்டர் ஆகலான்னு ஒரு முடிவு பண்ணேன். நான் சொல்றத கேளு. இது பாரு. கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கம்மா. கொஞ்சம் போய் சொல்ற. நான் சொல்றத கேளு. பேசிரு. எந்த கொலைகாரனும் நான் கொலை செய்யலைங்கிற பொய்யத்தான் சொல்லுவான். கொலை செஞ்ச உண்மையை ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கிட்டா தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்றியா? துணிஞ்சவனுக்கு தூக்கு மேட பஞ்சு மெத்தேன்னு வசனம் பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல. ஆனா தர்மத்துக்கா தலையை கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு நியாயமான மனுஷன். நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பேன். அதான் 12 மணி முகூர்த்த நேரமா? உங்களுக்கு நாளைக்கு 10 மணிக்கு முகூர்த்த நேரம் இல்லையா? அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறக்காக ஒரு 2 ஹவர் பொறுத்து ஸ்டேஷனுக்கு வர. நீ எதுக்கு வெளியே வந்து சரண்டர் ஆகணும்? விசாரிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு தம்பி. சரண்டர் ஆனா சைலண்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு தான் உனக்கு சம்பளம். ஆமா, நாளைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல. வசதி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பரிசு தருவாங்க. நான் வசதி இல்லாத, அதனாலதான் என்னையே பரிசா தரேன். ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கொலைகாரன் கிடைக்கிறத விட சிறந்த பரிசு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? That's absolutely correct. Then good night. இல்ல. இல்ல ஆறுமுகம், நான் சொல்றத கேளு. கொலை பண்ணவனா என் மனசாட்சி இறக்கி வச்சுட்டு உன்னை தூக்கில ஏத்த நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, நீங்க செஞ்சது கொலை இல்லம்மா. உசுரை கொடுத்தாவது மானத்தை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களால ஒரு உயிரை வாங்கிட்டு தான் உங்க பொண்ணோட மானத்தை காப்பாற்ற முடிஞ்சது. அதுக்கு நீங்க என்னமா செய்ய முடியும்? ஆனா நான் என் தங்கச்சியோட மானம் போனதுக்கு அப்புறம், அவளோட உயிரும் போனதுக்கு அப்புறம் கொலை செஞ்சேன். ஏன்னா என் மனசுல இருந்தது வெறி. அதனால நான் செஞ்சதுக்கு பேரு கொலை. எந்த அயோக்கியனை, எந்த மிருகத்தை, எந்த குற்றவாளியை தண்டிக்கணுங்கிறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சனோ அந்த அயோக்கியனை, அந்த மிருகத்தை, அந்த குற்றவாளியை நீங்க எத்தனை வாட்டியமா சொல்றது?
அதுக்கு பேர் கொலை இல்ல, அதுக்கு பேர் தீர்ப்பு. அம்மா நீங்க நீதிபதி. நீதிபதியோட கையில விளங்க மாட்டேன், தெய்வத்தோட கழுத்துல தூக்க மாட்டேன். அதெல்லாம் நம்மால ஒத்துக்க முடியாதுங்க. இல்ல ஆறுமுகம், நான் மனுஷியாவே இருந்துட்டு போறேன். பாத்திரத்துல ஒருத்தரை சாகடிச்சது போதாதுன்னு அதை ஏத்துக்க நீ கிடைச்சிட்டேன்னு உன்னை நான் சாகடிக்கவா? வேணாப்பா, வேணாம். அப்ப போய் சாவுங்க, எவனுக்கு என்ன? அம்மா நீங்க தப்ப ஒத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகலாம். அங்க நீங்க செஞ்சது கொலையே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு வெளியே வரலாம். சட்டத்துக்கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம். ஆனா சமூகத்துக்கிட்ட இருந்து ஜானகி தன் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக கொலை பண்ணாளா, இல்ல பொண்ணோட மானம் போனதுக்கு அப்புறம் ஆத்திரத்துல கொலை பண்ணாளான்னு இந்த ஊர் பசங்க அறிவு கட்டத்தனமா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இவ கெட்டு போகலன்னு எந்த கோர்ட்ல உங்களால நிரூபிக்க முடியும்? என் பொண்ணு கெட்டு போல, என் பொண்ணு கெட்டு போலன்னு நீங்க ஓன் உட்கார்ந்து ஒரு மூலையில அழுவீங்க. எல்லாம் ஓரமா நின்று சிரிப்பாங்களே ஒழிய எந்த பரதேசி பையன் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரமாட்டான். சரிங்க, நீங்க செஞ்சது கொலைன்னு சொல்லி உங்களை தூக்கிலேயே போடுறாங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன ஒரே நிமிஷத்துல போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்க மருமகனை நினைச்சு பாருங்க, இப்படி எல்லாம் தானே முத்தம் கொடுத்திருப்பான. அவன் ஒவ்வொரு வினாடியும் செத்துக்கிட்டு இருப்பானே. அது அவனுக்கு இவளுக்கு நீங்க வாங்கி தர ஆயுள் தண்டனை இல்லையா? என்ன ஆறுமுக சொல்றது கரெக்ட்னும் படுது, ஆனா ஒத்துக்கிறது கஷ்டமாவும் இருக்குது. அதனால தாங்க நீங்க தெய்வம். ஏற்கனவே நான் செஞ்ச கொலைகளுக்காக எப்படி என்ன தூக்கல போடத்தான் போறாங்க. இப்ப இந்த கொலை ஏத்துக்கிறங்காட்டி ஸ்பெஷலா மறுபடியும் என்ன சாகடிக்க முடியும். ஆனா அதே அந்த வீட்டுக்குள்ள வந்த ஒரு தெய்வத்துக்கு அண்ணனா வாழ்ந்த சந்தோஷத்தோட செத்து போறோமா? ப்ளீஸ் செத்து போறோமா? என்னங்க இவ்வளவு தூரம் கேட்கிற, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆத்தாளு மாவள மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? விடிஞ்சா கல்யாணம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நீங்க விடமுன்னா சும்மா இருக்கலாம். தாய் மாமன் நான் சும்மா இருக்க முடியுமா? வேலையை கவனிக்கணும். எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவுங்க. என்ன மாப்பிள, கல்யாண தண்ணிக்கு லட்சணமா மனவரையிலுக்கு வராம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரே டென்ஷனா இருக்கு மாமா. கல்யாணம் டென்ஷன் இருக்குதான் செய்யும். கல்யாணத்துல யாருக்கு டென்ஷன்? முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பந்தயத்துல நான் வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிட்டீங்களா? எப்படி? சொல்றேன். இன்னைக்கு பகல் 12 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆயிடுறேன்னு அந்த கொலைகாரனை போன் பண்ணி சொன்னா. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? மாப்பிள, நீங்களே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையில விலங்க மாட்டிருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவனே சரண்டர் ஆயிருக்கான். உண்மையிலேயே ஜெயிச்சது அவன் தான். ஆனா அவன் கையில 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வட்டி கூட்டு ஜெயிலையே கெடுத்துருவான். என்ன நம்ம 2 பேருக்குள்ள நீங்க தோத்துட்டீங்க, அதனால நான் ஜெயிச்சிருக்கேன். 10,000 ரூபாய் கொடுங்க. மாமோய், சொன்னபடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்தாங்க 10,000 ரூபாய். இத கல்யாண பரிசா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மாமா மாமா மாமா, என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. அந்த கொலைகாரன் யாரும் உங்களை காட்ட வேண்டாமா? உங்களோட வரணும் இல்லையோ, உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷன்ல இருப்பேன். அவனை பார்க்கணும்னே எனக்கு அவ்வளவு டென்ஷன். மாப்பிள மாப்பிள, அடுத்த கேஸையாவது நீங்களே சுயமா தேடி கண்டுபிடிங்க. ஓகே. தாலி கட்டி. கட்டிபாள கட்டிபாள ஃபாதர், மாமா இங்க? நான் பார்க்கலையே. இங்கதான் இருந்தாரு.
இப்போ எங்க போயிருப்பாரு? என்ன மிஸ்டர் ராவ்பாயில் ஆறுமுகம்? சாரி அங்கிள். ஒரு மருமகனா இன்னைக்கு காலையில அவங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளி கையில விளங்க மாட்டேன். மாப்ள, I like Indian police.